ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் நம்ம முத்து இருக்காரு எம வேஷம் போட்டு வந்தோடனே தம்பிக்கு எந்த ஊருன்னு சொல்லி கேட்டுட்ருக்கு. அதுக்கப்புறம் எமலாகம் வரியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த லக்கி மேன் படத்துலலாம் அந்த ரோட்டி அதென்ன அப்படி இது மாட்டுச்சோனம் இல்லை இது கோல்டு, இது மாட்டுச்சோனம் இல்லை இது கோல்டு, அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியும். அந்த மாதிரி இவங்க கண்ணுக்கு மட்டும் எமனா தெரிகிறான் போல் அந்த மாதிரி வச்சு செய்கிறாங்க. விஜயா பயந்து நடுங்கிறத பார்க்கணுமே சூப்பராக தான் இருக்குது இந்த காட்சியும். விஜயாவை அப்பப்போ கொஞ்சம் டென்ஷன் பண்ணி பார்க்குறதுல ஆடியன்ஸ்க்கு செம்மையாக இருக்கும். ஜலபுல ஜங்காக இருக்கும். சரி, இதெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க டைமில் அந்த என்ஜாய்மெண்ட்டை கெடுக்கிற விதமாக அண்ணாமலை வந்தாரு பாரு. போதும் நிப்பாட்டு, என்ன முத்து விளாண்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடா விளையாட்டுக்குதுன்னு சொல்லி கேட்க, கண்டுபிடிச்சிட்டாங்கடா என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியாதான்னு சொல்கிறாங்க. இந்த டைலாக் வழக்கமாக லேடிஸ் இல்லை பொண்ணும், நீ எப்படி போடலாம், டைலாக்கை மாற்றி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உடனே மீனாக இருந்துட்டு நானும் கண்டுபிடிச்சிட்டேன், எவ்வளோ தூரம் போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்த்தேன் அப்படின்றாங்க. இது உண்மையாக பொய்யான்னு தெரியல. சரி, நம்மளும் வெயிட் பண்ணி தான் பார்த்தோம். முத்துன்னு நம்மளும் கண்டுபிடிச்சிட்டோம். யாருக்கெல்லாம் போட்ட உடனே இது முத்துன்னு தெரிஞ்சது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னாச்சு தெரியுங்களா, நம்ம மனோஜுக்கே அள்ளு விட்டுருச்சுன்னா பார்த்துக்கோங்க. மனோஜுக்கு வசதியாகவும் போயிடுச்சு. அம்மா இதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம வழியில் குறுக்க வர மாட்டாங்கன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ரோகிணி ஒரு பக்கம் இதுக்கப்புறம் சீக்கிரம் பாரு சிவப்பு புடவை கட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நைட்டு ஒரு கனவு வருது. என்ன கனவுன்னு தானே பார்க்குறீங்க, ஒரு மாடு கனவுல வருது. எல்லார் கனவுலையும் பேய் அடைஞ்ச பங்களா தான் வரும். இவங்க கனவுல மாடு வருதுன்னா பார்த்துக்கோங்க. சலக்குன்னு வந்து இவங்களை கூட்டிகிட்டு போயிடுச்சாமா. அடுத்து ஒரு கல்யாணம் நடக்குது. யாருக்குப்பா கல்யாணம்னு பார்த்தா நம்ம அண்ணாமலை திடீர்னு பார்த்தா கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா அப்படின்னு யாரோ ஒரு பொண்ணை கூட்டு வந்து கல்யாணம் பண்ணுறாரு. ஐயோ வேணாம், கட்டாதீங்கன்றாங்க. ஐயோ நைட்டில் கண்ட கனவு, அது விடிய காலம் 3 மணிக்கு கண்ட கனவு. கண்டிப்பாக அப்படி கொண்டு போய் புடவை மாற்றிக்கிட்டு வந்து படுத்துக்கிட்டாங்க. மறுநாள் காலையில் பார்த்தா காய்க்கார அம்மாவாக வந்து நிற்கிறாங்க. அந்த அம்மா ஐயோ போச்சு.